போலீசாருக்கு பயந்து நடுக்குப்பம் மக்கள் இரண்டாவது நாளாக விடிய விடிய தூங்காமல் வீடுகளின் வெளியே அமர்ந்திருந்தனர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தடியடி நடந்த பொழுது இளைஞர்களுக்கு நடுக்குப்பம் பகுதி மக்கள் உதவியதாக அப்பகுதியைச் சேர்ந்த ஆண்களை போலீசார் பிடித்து செல்ல வருகின்றனர் என்ற தகவல் பரவியது. இதனால் போலீசாருக்கு பயந்து அப்பகுதி ஆண்கள் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிட்டனர். இதனால் வீட்டில் ஆண்கள் இல்லாமல் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி நடுக்குப்பம் பகுதி பெண்கள் வீட்டுக்குள் செல்லாமல் வெளியிலேயே பயத்தில் இரவு முழுவதும் விடிய விடிய அமர்ந்திருந்தனர். வீட்டில் ஆம்பளைங்களை பிடிப்பேன்னு சொன்னாங்க. அவங்க 2 நாளாக வீட்டில் இல்லை. இன்றைக்கும் வருவேன்னு சொல்கிறதுனால பயத்தினால நாங்கள் வெளியே உட்காந்துட்ருக்கோம். எதனால் பிடிப்போன்னா நேற்று நடந்த கலவரத்தினால பிடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பயத்தினால நாங்கள் லேடிஸ் எல்லாம் வெளியே சேர்ந்து உட்காந்துட்ருக்கோம். வீட்டில் இருக்கிறவங்க ஆண்களெல்லாம் பிடிச்சிட்டு போகிறோன்னு, அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் யாருமே இல்லை. இன்னும் நேற்று போனாங்க, இன்னும் யாருமே வீட்டுக்கெலாம் வரலை. இதனால நாங்கள் 2 நாளாக ஸ்கூலுக்கும் போகல. எங்கள் படிப்பு பாதிக்கப்பட்டுச்சு. எங்களுக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. ஊரில் யாரும் இல்லை, வெறும் லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க. எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போலீஸ் எந்த நேரத்துக்கு எங்களை என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இப்போ வெளியில் உட்காந்துட்டு இருக்கோம். நாங்கள் பசங்க கூட தூங்கலை.